ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். ஐபிஎல் ஆக்ஷன் முடிவடைஞ்சிருக்கிற நிலையில் எல்லா டீமும் அவங்களுடைய பிளேயிங் லெவலில் செட் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா 2025 மார்ச் 14 ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமில் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தல தோனி அவர்கள் மீண்டும் அன்கேப்டு பிளேயராக வந்து இந்த 2025 சீசனில் வந்து விளையாட போகிறாரு. ஸோ அவரை வந்து எந்த பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி கூட கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒருவேளை இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணா யார் விக்கெட் கீப்பர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ஆனா கண்டிப்பா தல தோனி அவர்களுக்கு இருக்கிற ஃபிட்னஸ்க்காக அவர் கண்டிப்பா கிரவுண்ட்ல 20 ஓவரும் பேட்டிங் பண்றதுக்கான எபிலிட்டும் இருக்கு, 20 ஓவரும் கீப்பிங் பண்றதுக்கான எபிலிட்டும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ இதனை தாண்டி நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் தோனிக்கு வழியில வந்த ஒரு வீரர் வந்து தோனி அவர்கள் இவர்கிட்ட வந்து அவருடைய கேப்டன்சி வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு அவர்கிட்ட டேலண்ட் இருக்கும், எந்த அளவுக்கு திறமை இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு அப்படின்றது தோனி அவர்கள் பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து தோனி அவர்கள் இவ்வளவு நாள் யார்கிட்டும் தராத அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட கொடுத்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கேவே நல்ல இடத்துக்கு வழி நடத்துவார் அப்படின்றதுக்காகவே தோனி அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை வந்து போட்டாரு. கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட்டும் தோனி அவர்களும் சந்திச்சு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான பிளேயிங் செட் பண்ணலாம், ஸோ யார் யாரெல்லாம் உள்ள கொண்டு வரலாம், ஸோ எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்ற முதற்கொண்டு தோனியிடம் ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் தீவிரமாக ஆலோசனை பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ தோனி அவர்கள் இந்த சீசன் விளையாட மாட்டார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த அணிக்குள்ள பல மாற்றங்களை வந்து தோனி அவர்கள் கண்டிப்பா செய்வாரு. அதுல நிறைய வீரர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தருவதற்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஃபாரின் ஹிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலுமே அவர்கள் தருவாங்களா, யாரை உள்ள போடுவாங்க அப்படின்றதும் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ பட் இருந்தாலுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டைம் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வச்சுதான் இன்னைக்கு இந்த சீரீஸ் வந்து ஆட போறாங்க. ஐபிஎல் 2025 வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தோனி அவர்கள் மூவ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் எந்த மாதிரியான பிளானோட உள்ள கொண்டு வர போறாரு டீமை, தோனி அவர்கள் எந்த மாதிரி ஆலோசனை வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேட்சை பொறுத்த வரைக்கும் களத்துக்குள்ள ருத்ராஜ் தான் கேப்டனா இருக்க போறாரு. தோனி அவர்கள் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வந்து ஒரு பிளேயரா மட்டும்தான் வந்து இருக்க போறாரு. ஸோ அவருடைய சஜஷனை வந்து கீப்பரா வந்து என்ன சொல்லணுமோ அதை வந்து சொல்றாரே தவிர மற்றபடி கேப்டன் ஃபுல் அண்ட் டிசிஷன் வந்துமே ருத்ராஜ் கைக்வாட் மட்டும்தான் வந்து எடுக்க போறாரு. ஸோ தோனி அவர்கள் அது தெளிவாக 2024 ஐபிஎல்லே வந்து சொல்லிட்டாரு. ஸோ இனிமே ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் எப்படி மூவ் பண்ண போறாரு, தோனி மாதிரியே கூலா வந்து ஃப்ரீயா ஹேண்டில் பண்ண போறாரா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து எடுக்க போறாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2025 சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயிங் லெவல்ல எந்தெந்த ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து இடம் பிடிச்சா நல்லா இருக்கும், அதே மாதிரி எந்த மாதிரியான பிளேயிங் லெவன் கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் சொன்ன தோனி அவர்களுக்கு எந்த பொசிஷன்ல ஆட வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.